கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கனால கூட இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் பல ஆண்டுகளாக பலவிதமான டாக்ட்ரின் உள்ள சபை பிரிவுகளை நம்மால் பார்க்க முடியும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டாக்ட்ரினில் அந்தந்த சபைகளில் அங்கமாக இருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, பல டாக்ட்ரின் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு விதமான டாக்ட்ரினை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அதில் ஒரு குரூப் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமாக வந்தார் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க சொன்னால், இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக மட்டுமே இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பிரதர், இதில் எது சரி அப்படி என்று. இதில் எது சரி என்ற அந்த விவாதத்திற்குள்ளாக நாம் போவதற்கு முன்பாக, பிரியமானவர்களே, யார் யார் எந்தெந்த சபையில் அங்கம் வகிக்கிறார்களோ அந்தந்த சபை டாக்ட்ரினையே வேதமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் அதுதான் உண்மையான நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ நான் ஒரு சபைக்கு போகிறேன்னு சொன்னால், நான் முழுமையாக பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு வேதாகமத்தை வாசித்து நிதானிப்பதில்லை. நான் எந்த சபை பிரிவில் இருக்கிறேனோ அந்த சபையில் என்ன போதிக்கிறார்களோ அதுதான் எனக்கு வேதமாகவும், அதுதான் உண்மையான வேத கொள்கையாகவும் டாக்ட்ரினாகவும் இன்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். சரி, இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமாக வந்தார் என்று ஒரு வகையினரும், இல்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக வந்தார் என்று ஒரு வகையினரும் இருந்தாலும் கூட, பிரியமானவர்களே, வேத சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த குரூப் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த குரூப் எடுத்துக்கொண்டாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் நாம் அந்த பரிசுத்தம், ஹோலினஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த கிறிஸ்துவுக்குள் அந்த ஹோலினஸ் பரிசுத்த வாழ்க்கை நமக்குள்ளாக இல்லை என்றால், இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமாக வந்தார் என்ற சபை பிரிவு கீழே நாம் இருந்தாலும் கூட, இல்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக வந்தார் என்ற அந்த சபை பிரிவுக்குள்ளே நாம் இருந்தாலும் கூட, நாம் பரிசுத்த ஹோலினஸ் வாழ்க்கை நம்மளிடத்தில் இல்லாதபடி நாம் ஒரு சபை பிரிவுக்குள்ளே மாத்திரம் ஒரு பாரம்பரியமாக, சடங்காச்சாரியமாக அந்த சபையில் நான் அங்கமாக இருந்தேன் என்றால் பரலோகம் போக முடியுமா என்றால் பெரிய கேள்விக்குறி. அப்போ இயேசு கிறிஸ்து டாக்ட்ரினை வைத்து, சபை பிரிவை வைத்து நியாயம் தீர்ப்பாரா என்றால் இல்லை. புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. அப்போ பரிசுத்தராய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படி என்ற அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் எபேசியர் 1:4 அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவேளை எல்லோருக்குமாக வந்தார் என்றாலும் கூட, இல்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக வந்தாரும் என்றாலும் கூட, இதை வைத்து நாம் சண்டை போட்டாலும் கூட, நாம் பரிசுத்தராய் இருக்கும்படி எல்லாருக்காகவும் வந்த இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக வந்தேன் என்று சொல்லுகிறவர்கள்ட்டும் இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியம் என்னவென்றால், என்னை பின்பற்று, என்னை போல வாழு, எனக்காக வாழு, உன்னை வெறுத்து வாழு, சுயத்தை வெறுத்து வாழு, சிலுவையை எடு, என்னை பின்பற்றி வா. இந்த உலக மனிதனை அல்ல, உலக தத்துவங்களை அல்ல, உலக பாஸ்டர்களை அல்ல, ஊழியர்களை அல்ல, என்னை பின்பற்றி வா என்று தான் இயேசு கிறிஸ்து அழைத்தார். அப்போ எந்த சபை பிரிவுக்குள்ளே நாம் இருக்கிறோமோ முதலாவது வேதத்தை வாசிக்கணுங்க, பைபிளை முதல்ல வாசிக்கணுங்க. இயேசுவை அங்கங்கமாக, அவருடைய பண்புகளை, அவருடைய குணங்களை, அவருடைய சிந்தனைகளை, அவருடைய வாழ்க்கை தத்துவங்களை, அவருடைய வாழ்க்கையினுடைய கொள்கைகளை, அவர் எப்படியாக வாழ்ந்தார் என்பதை அங்கங்கமாக நம்ம தியானிக்கணும். ஆனால் இன்றைக்கு சபை பிரிவை வைத்து அங்கங்கு சண்டை, சபை பிரிவை வைத்து அங்கங்கு அவர்களுக்கு ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு பிரிவு, ஒவ்வொரு குடும்ப ஆட்சி. இதற்காகவா இயேசு கிறிஸ்து வந்தார் என்றால், இதற்காகவா நாம் பரிசுத்தராய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால் பெரிய கேள்விக்குறிதான். எனவே பிரியமானவர்களே, பைபிளை தெளிவாக வாசியுங்கள். எந்த சபை பிரிவில் இருந்தாலும் அந்த சபை பிரிவினுடைய கொள்கை தான் வேதம் என்று நம்பிவிடாதீர்கள். அங்கு போதிக்கப்படுகிற போதனை தான் வேதம் என்று நம்பிவிடாதீர்கள். இயேசு கிறிஸ்து காலத்திலே, பவுல் காலத்திலே, பேதுருவின் காலத்திலே சபைக்குள்ளேயே பலவிதமான வேற்றுமையான போதனைகள் வந்ததை அப்போஸ்தலர்கள் கண்டித்து எழுதியிருக்கிறார்கள்.
உண்மையான சுவிசேஷம் எது, உண்மையான இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் எது, சுவிசேஷம் எது, நற்செய்தி எது, போதனை எது, உபதேசம் எது என்பதை அப்போஸ்தலர்கள் அன்றைய காலத்தில் தெளிவுபடுத்துகிறாங்க. ஆனால் அன்றைய காலத்திலும் மாற்று உபதேசம் சபைக்குள்ளே வந்தது. அது அல்ல வேதம், அது அல்ல சத்தியம் என்று அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட தெளிவு பெற வேண்டுமானால் பைபிளன் முதல் நாம கையில் எடுத்து பொறுமையாக நிதானமாக வாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு அவர் ஒருவர் மாத்திரமே சரியான தெளிவுக்குள்ள, சரியான சத்தியத்திற்குள்ள, சரியான உபதேசத்திற்குள்ளாக, இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்திற்குள்ளாக, அப்போஸ்தலர்கள் கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்திற்குள்ளாக அவர்கள் மாத்திரமே, அதாவது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அப்போஸ்தலர்களுடைய சத்தியத்தின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துனுடைய சத்தியத்தின் மூலமாகவும் நமக்கு நினைப்பூட்டி சரியான வழியை நமக்கு காண்பிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே நீங்களும் நானும் பரிசுத்தத்தினுடைய அர்த்தம், பரிசுத்தத்தை பற்றிய உண்மை, பரிசுத்தத்தினுடைய வழி, இதில் நிலையான ஒரு வாழ்வு நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக வந்தார் என்றாலும் கூட பரிசுத்தம் இல்லைன்னா தரிசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக வந்தார் என்று சண்டை போட்டாலும் பரிசுத்தம் இல்லைன்னா தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த வாழ்க்கை, தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கை இல்லை என்றால் நித்திய வாழ்வுக்குள்ளாக நாம் நுழைவோம் என்ற அந்த நிச்சயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவும் சரி அப்போஸ்தலனும் சரி ஏனோதன் என்று வாழ்ந்து விட்டு போயிடலாம், நான் இந்த கொள்கையில் இந்த சபை பிரிவில் அங்கமாக இருந்துட்டேன்னா டைரெக்டாக பரலோகம் போயிடுவேன்னு பைபிள் எங்கேயும் போதிக்கல. புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. ஆனால் இன்று பிரிவை வைத்து மனித நேயத்தை விட்டு விட்டோம், பிரிவை வைத்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு விட்டோம், பிரிவை வைத்து உதவி செய்வதை விட்டு விட்டோம், பிரிவை வைத்து இன்றைக்கு எத்தனை வித பாகுபாடு ஜாதிகள். எனவே பிரியமானவர்களே, பரிசுத்தத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக திரும்புவோம், ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமான நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற சபை பிரிவுகளை வைத்து சண்டை போட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பரிசுத்தத்தை குறித்த சிந்தனை, இயேசு கிறிஸ்துவை குறித்த சிந்தனை, இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை குறித்த சிந்தனை, இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதை குறித்த சிந்தனை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை குறித்த சிந்தனையில் என்னையும் எங்களையும் மாற்றுவீராக. பிரிவின் மூலம் நாங்கள் பரலோகம் போக முடியாது என்ற உண்மையை புரிந்து, சபை டாக்டரின் கொள்கை மூலமாக பரலோகம் போக முடியாது என்பதை உணர்ந்து, கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவோடு வாழ்கின்ற அன்றாட பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாகவே உம்மை தரிசித்து அந்த நித்திய வாழ்வுக்குள்ளாக நாங்கள் போவோம் என்ற அந்த சத்தியத்தை உணர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.